வங்கதேச விவகாரம் தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் ராஜா? இந்த கூட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் ஒரு மாதத்திற்கு மேல் நடந்து அது பெரும் பூதாகரமாக வெடித்த நிலையில் 4 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாட்டின் நீண்ட தலைவராக இருந்த ஷேக் ஹசீனா தற்போது ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். ஒரு மாத காலமாக போராட்டம் நீடித்த நிலையில் நேற்று வன்முறையாக பெரிதளவில் மாறியது. மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து அவர் நேற்று நாட்டை விட்டு வெளியேறினார். வங்கதேசத்தில் ராணுவம் இடைக்கால அரசாங்கம் அமைத்ததாக தெரிவித்தது. மேலும் ஆங்காங்கே மாணவர்கள் பிரதமரின் மாளிகைக்கு சென்று சூறையாடுவது, நாடாளுமன்றத்துக்கு சென்று சூறையாடுவது, பல்வேறு இடங்களில் சென்று சூறையாடும் போன்ற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இத்தகைய சூழலில் அங்குள்ள பதட்டமான சூழ்நிலை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்படுத்தியிருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேசத்தில் நடந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவரிக்க இருக்கிறார். தற்போது நடந்த வன்முறைக்கு பிறகு அங்குள்ள சூழ்நிலை என்ன, இந்தியர்களின் பாதுகாப்பு, அங்கே படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் இந்தியா வங்கதேச இடையே உள்ள சர்வதேச எல்லை பாதுகாப்பு, மேலும் அங்கே சிக்கியிருக்கும் இந்தியாவில் வர நினைக்கும் மாணவர்கள் மற்றும் இந்திய குடிகளுக்கு எவ்வாறு மீட்பு பணியை மேற்கொள்வது என்ற பல்வேறு விஷயங்கள், நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.